நம்மளுடைய குடும்ப அமைப்பை சதிக்கிறதுக்காக பல சர்வதேச அமைப்புகள் எப்படிலாம் பிளான் பண்ணியிருக்காங்க. நீங்களே செக் பண்ணி பாருங்கள். இந்த பிளாக் அண்ட் ஒயிட் படத்துலேருந்து ஈஸ்ட்மன் கலர் பிக்சர் வர வரையும் அந்த காலத்து எம்ஜிஆர், சிவாஜி, ஜெமினி கணேசன் இவங்க நடித்த படங்கள்லாம் எடுத்து பாருங்கள். ஓகே, ஒரு மாதிரி அண்ணன் தம்பி சென்டிமெண்ட்டு, காதல், அத்தை மகன், அத்தை மாமன் மகன், பழிவாங்கல், இப்படி தான் போயிருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் ஈஸ்ட்மன் கலர்ந்து கலர் ஃபிலிம்ஸ் வரும்போது நீங்கள் பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக பெண்ணுரிமை பற்றி பேசியிருப்பாங்க, பெண் கல்வி பற்றி பேசியிருப்பாங்க. அப்படியே வந்து டைவர்ஸ்னு ஒரு விஷயத்தை போட்டிருப்பாங்க. மாமியார் கொடுமை, பெண் கஷ்டம், பெண் கொடுமைகள் அப்படி காமிச்சினே வந்து டைவர்ஸ்னு ஒரு வார்த்தையை அடிக்கடி புகுத்திக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கு அடுத்து பாருங்கள், அந்த 80s கல்யாணம் பண்ண பல செலிப்ரிட்டிஸ் வந்து வாலண்டரியாக டைவர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இதுவும் ஒரு விஷயம். ஸோ உங்களுக்கு டைவர்ஸ்னு ஒன்று திரும்ப திரும்ப செஞ்சு காமிச்சிக்கிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அது என்னன்னு நீங்கள் செய்ய ஆரம்பித்தாங்க. நீங்கள் பாருங்கள், அதுக்கப்புறம் 90sலேருந்து பாருங்கள், நம்ம குடும்பத்தில் டைவர்ஸ்ன்றது ஒரு சர்வ சாதாரணமாகி போச்சு.